அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த மாலை வேளையிலே நம்முடைய இரட்சகரும் மீட்பெருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்தில் மிகுந்த பணிவோடு உங்களை வாழ்த்துகிறேன். வருகை தந்த கூடுகையில் இணைந்திருக்கக்கூடிய எல்லா பரிசுத்தவான்களையும் கர்த்தரை பிள்ளைகளையும் கர்த்தர் இந்த நாளிலே ஆசீர்வதிப்பாராக. அதன் மூலமாக தேவ திருநாமம் மகிமைப்படுவதாக. காலை முதல் இந்த நேரம் வரையிலும் நம்மை கிருபையினால் பாதுகாத்து வழிநடத்தி நம்மை இன்னும் ஆண்டவருடைய சாட்சிகளாக வைத்த தேவனுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். நாம் கடந்த முறை எபிரேயர் 22 கற்றுக்கொண்ட பாடம் உங்கள் ஞாபகத்திலே இருக்கலாம். இந்த புத்தகமானது அதிகமாக எச்சரிப்புகளின் குரலை நமக்கு எடுத்து காட்டுகிற ஒரு நிருபம் என்று நான் சொல்லியிருந்தேன். ஆகவே இந்த நிருபத்தை நாம் படிக்கும் பொழுது, குறிப்பாக இந்த நிருபத்தை படிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அடைய வேண்டிய எச்சரிப்பை குறித்து நாம் எப்பொழுதுமே சிந்திக்க வேண்டும். அந்த 5 எச்சரிப்புகளை குறித்து வாசித்தோம். இப்பொழுது நாம் அந்த பகுதிக்குள் போவதற்கு முன்னதாக மீண்டுமாக 2ஆம் அதிகாரத்தின் 1 முதல் 4 வரை உள்ள வசனங்களை வாசிக்கலாம். 2ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை உள்ள வசனங்கள். ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். ஏனெனில் தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவர்களுடைய வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்க, முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? இந்த புத்தகத்திலே வருகிற முதலாவது எச்சரிப்பு பலகையாக இதை நாம் பார்க்க வேண்டும். நான் கடந்த முறை சொல்லும் பொழுது தேவன் நம்மை எச்சரிப்பதற்குள்ள காரணம் என்ன என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். தேவன் நம்முடைய தகப்பனாயிருக்கிறார். தகப்பன் என்ற முறையிலே தம்முடைய பிள்ளைகளாகிய நம்மேல் அவர் அக்கறை உள்ளவராயிருக்கிறார். அவர் நம்மேல் கரிசனையுள்ளவராயிருக்கிறார். மகன் அப்பா என்ற அந்த உறவை அது பத்திரமாக பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் விரும்புகிறார். நாம் இயேசு கிறிஸ்து மூலமாக பிதாவினிடத்திலே பிள்ளைகள் என்ற உரிமை பெற்று வந்திருக்கிறோம். யோவான் 1:12 படியாக அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் பெற்றவர்கள் என்று நாம் அறிந்திருக்கிறோம். இந்த உறவுக்குள் வந்தவர்கள் ஒரு முறை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனாகிய கர்த்தரை பிதாவாக நாம் ஏற்றுக்கொள்வதல்ல, அவர் நம்மை குமாரனாக பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு நம்மை புத்திர சுவீகார அந்த தன்மையை கொடுத்து நம்மை மக்களே பிள்ளைகள் என்று அழைக்கக்கூடிய நிலைமைக்கு நாம் வந்திருந்தால், ஒரு முறை அந்த அனுபவத்திற்குள் அந்த உறவுக்குள் வந்திருந்தால், பிதா குமாரன் என்ற உறவு அதற்கு மேல் அற்று போவதில்லை. உலகத்திலே எந்த தகப்பனும் ஒரு பிள்ளையை தனக்கென்று பெற்றிருந்தால் அந்த உறவு இறுதி வரைக்கும் தொடர்கிறது. அதை யாரும் முறிக்க முடியாது. ஆனால் தகப்பன் பிள்ளை என்ற உறவிலே சில விரிசல்கள் வரலாம். அந்த விரிசல்கள் எதனால் என்று கேட்டால், தகப்பனுடைய சித்தத்தை ஒருவேளை பிள்ளை நிறைவேற்றாமல் போவதனாலே, அல்லது முரட்டுத்தனமாக பிதாவினிடத்திலே நடந்து கொள்வதனாலே, அல்லது பிதாவுக்கும் குமாரனுக்கும் இடையில இருக்க வேண்டிய அந்த நிபந்தனைகள் பாலிக்கப்படாமல் அது இருந்தால் அந்த உறவு பாதிக்கப்படுகிறது. உறவு அற்று போவதில்லை, ஆனால் உறவு பாதிக்கப்படும். அதாவது this relationship will never snap. அது ஒருபோதும் அற்று போகாது, but it will get strained. அது பாதிக்கவாக இருக்கு. அதனால என்ன வரும்? உறவிலே இருக்க வேண்டிய ஐக்கியம், the fellowship, relationship நிச்சயமாக நிரந்தரமாக இருந்தாலும் உறவிலே இருக்கக்கூடிய ஸ்ட்ரெயின் வரும் பொழுது, அதாவது நாம் பாதிக்கப்படும் பொழுது அவரோட உறவிலே நமக்கு ஐக்கியம் குறைந்து விடுகிறது. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் அதிகமாய் எச்சரிப்பை அடைய வேண்டிய விஷயம். நமக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் அல்லது ஆண்டவருக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவு அது ஒரு முறை கிறிஸ்துவின் மூலமாக ஸ்திரப்படுத்தப்பட்டிருக்கிறது, உறுதி செய்யப்பட்டிருக்கிறது.
ஆனால் இடையிலே வருகிற சில பிரச்சனைகள் இந்த உறவில் இருக்க வேண்டிய ஐக்கியம், அந்யோன்யம், the intimacy in the relationship, அது இழக்க வாய்ப்பு இருக்கு. அதை பிதாவாகிய தேவன் அதிக சீரியஸாக பார்க்கிறார். தன் பிள்ளைகள் தன்னிடத்தில் சுமூகமான நிலைமையிலே தன்னுடைய பிள்ளைகளாக அவர்கள் இருக்காமல் போகும் பொழுது அதிகமாய் பாதிக்கப்படுகிறது. நம்மை விட, பிள்ளைகளை விட பிதா என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். காரணம், நம்மை பிள்ளைகள் ஆக்குவதற்கு அவர் கொடுத்த கிரயத்தினுடைய மேன்மை நம்மால் வர்ணிக்க முடியாது. அதனுடைய விலையை நமக்கு திட்டமிட்டு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கிரயத்தை கொடுத்து உறவை நம்மிடத்திலே வைத்து கொண்டு அவிதமாய் நம்மோடு பழகி கொண்டிருக்கக்கூடிய ஆண்டவரிடத்திலே நாம் பிள்ளைகளாய் அல்லது பிரியமான பிள்ளைகளாய் இல்லை என்றால் அப்படி மனம் பாதிக்கப்படுகிறது. அதனாலே தான் சில சமயங்களிலே அவர் அக்கறையோடு நம்மை சிட்சிக்கிறார். தேவன் நம்மை சிட்சிப்பதற்கு காரணம் உறவை துண்டிப்பதற்காக அல்ல, மாறாக உறவை இன்னும் மேம்படுத்துவதற்காக, ஸ்திரப்படுத்துவதற்காக. அதை போலதான் இந்த புத்தகத்திலே காணப்படுகிற எச்சரிப்பு பலகைகள் எல்லாம் அவருக்கும் நமக்கும் இடையில் இருக்கக்கூடிய நித்திய பந்தத்தை துண்டிப்பதற்காக எச்சரிக்கப்படுவதல்ல. நான் அந்த உறவை துண்டித்து விடுவேன், உங்களுடைய ரட்சிப்பை நான் இழந்து போகச் செய்வேன், நான் உங்களை கைவிட்டு விடுவேன் என்ற அர்த்தத்தில் அல்ல. இந்த உறவை நாம் சரியாக பாதுகாக்கவில்லை என்றால் உறவை மேம்படுத்துவதற்காக அவர் நம்மை எச்சரிப்பார். மறுபடியும் அவர் அந்த உறவுக்குள் கொண்டு வருவதற்காக பிரயாசப்படுவார். இதுதான் முக்கியமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதை நாம் பொறுத்த மட்டிலே ஒரு கேஷுவலாக தயவு செய்து யாரும் எடுத்துடக்கூடாது. இட்ஸ் நாட் a casual business. You should take the matters of Christ and the salvation seriously என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். காரணம், this is a serious dealing between God and us. அதனாலே நாம் இந்த விஷயத்திலே ஒவ்வொரு நாளும் இந்த உறவை சரியாக பாதுகாக்கிறோமா என்பதை நாம் தான் கவனிக்க வேண்டும். ஆகவே அந்த உறவு அதில் பாதிப்புகள் வரும்பொழுது தேவன் நம்மை எச்சரிக்க ஆரம்பிப்பார். காரணம், அவரால் நம்மை விட்டு பிரிய முடியாது, நம்மை விட்டு விலக முடியாது, நம்மை இழக்க அவரால் முடியாது. ஆகவே எப்படியாக மறுபடியும் கொண்டு வருவதற்காக எச்சரிப்புகளை கொடுப்பார். இந்த எச்சரிப்புகள் நம்மை அச்சுறுத்துவதற்காக என்ற முறையில் அல்ல, நம்மை மறுபடியுமாக அணைப்பதற்காக, மறுபடியுமாக தன்னுடைய அன்புக்குள்ளாக கொண்டு வருவதற்காக. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ எபிரேயர் நிருபத்தினூடாக கடந்து போகும் பொழுது அங்கங்கே வைக்கப்பட்டிருக்கிற எச்சரிப்பு பலகைகளை பார்த்து நாம் பயப்படுவதற்காக அல்ல, நாம் மனம் திரும்பி மறுபடியும் ஏற்கனவே ஸ்தாபிக்கப்பட்டுள்ள உறவுக்குள் சீர்திருத்தம் செய்து வருவதற்காகத்தான் என்பதை ஆரம்பத்திலேயே நான் ஞாபகப்படுத்துகிறேன். காரணம், இந்த எபிரேயர் நிருப புத்தகத்தை வைத்துக் கொண்டுதான் நமக்கு நன்றாக தெரியும் அநேக விதமான கோட்பாடுகள் கிறிஸ்தவத்திலே உருவாகி இருக்கிறது. காரணம், இந்த புத்தகம் தான் ரட்சிப்பு இழந்து போகும் என்று திட்டவட்டமாக போதிக்கிறது என்று அநேகர் நிர்ணயித்து சொல்லுகிறார்கள். ஆகவேதான் இந்த ஒரு எச்சரிப்பை நான் முன்கூட்டியே சொல்லுகிறேன். அந்த எச்சரிப்புகள் ஒன்றும் பிதாவாகிய தேவன் பிள்ளைகளாய் இருக்கக்கூடிய நம்மை கைவிட்டு துண்டித்து உறவை அவர் துண்டித்து விடுவார் என்று சொல்வதற்காக அல்ல. இந்த உறவை சரியாக பாதுகாக்கவில்லை என்றால் அதனுடைய தீய விளைவுகள் உண்டு, அதற்கு தண்டனை உண்டு, சீர்திருத்தத்தினுடைய சிக்ஷைகள் உண்டு என்பதை அவர் ஞாபகப்படுத்துகிறார். அப்போ அந்த அடிப்படையில தான் இந்த புத்தகத்திற்குள்ளாக நாம் பிரவேசிக்க வேண்டும். இது ஒரு முன் எச்சரிக்கையாக தவறாக யாரும் நினைத்து விடக்கூடாது என்பதற்காக இந்த வார்த்தைகளை நான் முன்கூட்டியே சொல்லிக் கொண்டு வருகிறேன். நான் வாசித்த வேத பாகத்திலே முதல் எச்சரிப்பு என்று சொன்னேன். அங்கே சொல்லப்படுகிற விஷயத்தினுடைய கண்டென்ட் நமக்கு நன்றாக தெரியும். அதாவது, இந்த ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருப்போமையானால், ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருப்போமையானால் தண்டிக்கப்படுவோம். இதுதான் சொல்லப்படுகிறது. ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருப்பது என்று சொன்னால், if you are not serious concerning the salvation, you will be punished. You will be punished. காரணம், இந்த ரட்சிப்பினுடைய மகிமை, the value of the salvation, அததான் அங்கே எழுத்தாளன் முன்னிறுத்துகிறார். இந்த ரட்சிப்பை நீங்கள் அசட்டை செய்தால், if you despise, இதோடு கூட ஒரு இன்டிஃபரண்டான ஒரு நிலைமை நீங்கள் வைத்துக் கொண்டால் நிச்சயமாக நீங்கள் பாதிக்கப்படுவீர்கள், நீங்கள் தண்டிக்கப்படுவீர்கள், அதற்குள்ள சிக்ஷையை பெறுவீர்கள். இதுதான் சொல்லுகிறார்.
இது எப்படி முக்கியமானது இந்த ரட்சிப்பு? அவர் சொல்லும் பொழுது ஒரு கம்பேரிசன் சொல்லுகிறார். என்ன கம்பேரிசன்? ஏற்கனவே தேவதூதர்கள் மூலமாக தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய தெய்வீக வார்த்தைகளை யாரெல்லாம் மீறினார்களோ அவர்கள் எல்லாரும் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுதான் சொல்லுகிறார். அப்ப தேவதூதர்கள் மூலமாக உங்களுக்கு சொல்லப்பட்டவைகள், அந்த சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவருடைய வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்க என்று சொல்லுகிறார். காரணம் என்ன? தேவதூதர்கள் மூலமாய் வழங்கப்பட்ட வார்த்தைகள் உறுதி செய்யப்பட்டிருக்கிறதுனாலே, உறுதி செய்யப்பட்ட வார்த்தைகளை மீறினால் அதற்கு நீதியான தண்டனை உண்டு. அப்படி இருக்க தேவதூதர்கள் கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் உறுதி செய்யப்பட்டதாயிருக்க கர்த்தர் தாமே பேச துவக்கி பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரன் மூலமாக அற்புத அடையாளங்களை செய்து பரிசுத்த ஆவியை வழங்கி சாட்சி நின்ற இந்த அற்புதமான ரட்சிப்பை குறித்து நீங்கள் அசட்டை செய்தால், கவலையற்றிருந்தால், அதைவிட பயங்கரமான தண்டனை, அங்கு நீதியான தண்டனை சொல்லப்படுவது போல இங்கும் நீதியான தண்டனை கிடைக்கும் என்று அவர் ஞாபகப்படுத்துகிறார். இங்கு தேவதூதர்கள் மூலமாக என்ற வார்த்தை வருகிறதுனாலே ஏற்கனவே நாம் படித்தோம். தேவதூதர்களை குறித்து சொல்லிக் கொண்டு வந்தார். இந்த தேவதூதர்கள் யார் என்று கேட்டால் அவர்கள் மேன்மையானவர்கள். ஆனால் தேவகுமாரன் அவர்களை விட மேன்மையானவர், விசேஷித்த நாமத்திற்கு சொந்தக்காரர் என்று 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நாம் படித்தோம். ஆகவே அந்த 1:5 படியாக விசேஷித்த நாமமுடையவர் இப்பொழுது இங்கே வார்த்தையை கொடுக்கிறார். அவரை விட, அதாவது தேவதூதர்களை விட விசேஷித்தவர் இங்கே பேசுகிறார். இதுதான் பொருளாயிருக்கிறது. அப்படியானால் தேவதூதர்கள் மூலமாக கொடுக்கப்பட்ட வார்த்தை என்ன என்று பார்த்தால் நமக்கு நன்றாக தெரியும். ஏற்கனவே நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி இருந்தேன். சீனாய் மலையிலே வைத்து தேவன் தம்முடைய பிரமாணங்களை கொடுக்கும் பொழுது, அந்த தேவனுடைய நியாய பிரமாணத்தை தேவன் கொடுக்கும் பொழுது அக்கினிமயமான அந்த இடத்திலே அக்கினிமயமான ஒரு பிரமாணத்தை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்து பார்க்க முடியும். அதை கை நீட்டி வாங்கினது மோசே என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் அதற்கு இடையிலே, தேவனுக்கும் மோசேக்கும் இடையிலே மத்தியஸ்தர்களாக செயல்பட்டவர்கள் யார்? அதை குறித்து நாம் படித்து முடித்தோம். அதனால் நான் அதுக்கு திரும்பி போகவில்லை. தேவதூதர்களுடைய மத்தியஸ்தத்திலே அது கொடுக்கப்பெற்றது. நான் அதை சொல்லும் பொழுது இப்படி சொல்லி இருந்தேன். தேவனுடைய பிரதிநிதியாக தேவதூதர்களும் மனுஷனுடைய பிரதிநிதியாக மோசேயும் அங்கே காணப்பட்டார்கள். அவர்கள் தான் கைமாறுகிறார்கள். அப்ப தேவதூதர்கள் மூலமாய் வழங்கப்பட்ட வசனம் என்று சொல்லுகிறது இஸ்ரவேல் ஜனத்திற்கு கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாண புஸ்தகத்தை காட்டுகிறது. அப்ப நியாயப்பிரமாண புஸ்தகத்தை, நியாயப்பிரமாண சட்டதிட்டங்களை மீறினால் நீதியான தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். நாம் அதை பார்க்க வேண்டுமானால் எப்படியெல்லாம் தண்டிக்கப்பட்டார்கள் வாசிக்க வேண்டாம். நான் அதை வேணால் ஒரு வசனத்தை புதிய ஏற்பாட்டிலே வாசித்து நாம் அதனுடைய வார்த்தைகளை சொல்லுகிறேன். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம், எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதிதான். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5 முதல் 10 வரை உள்ள வசனங்கள். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5 முதல் 10 வரை. இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாயிருந்ததில்லை. ஆதலால் வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகள் இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாய் இருக்கிறது. ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரகாராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். அதுபோல நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். இங்கே வாசித்த வசனங்களிலே அழிக்கப்பட்டார்கள், அழிக்கப்பட்டார்கள் என்று வாசிக்கிறோம். இந்த இடத்திலே தேவனுடைய இவர்கள் ஏன் அழிக்கப்பட்டார்கள்? அதற்குள்ள காரணம் ஒன்றுதான். கொடுக்கப்பட்ட தேவ பிரமாணங்களை இவர்கள் மீறினார்கள். 10 கட்டளைகளை அவர்கள் மீறினார்கள். ஆகவே தேவன் அவர்களை தண்டித்தார், அழித்தார் என்று வாசிக்கிறோம். இந்த இடத்துல அழித்தார் என்று சொல்லுகிறது அவருடைய உலக வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார். அவர்கள் உலகத்திலே இனிமேல் தொடர்ந்து வாழாதபடிக்கு அவர்கள் தண்டிக்கப்பட்டு அந்த மண்ணிலே அவர்கள் அழிக்கப்பட்டு போனார்கள்.
இதை ஆவிக்குரிய நிலைமையிலே நாம் எடுக்கும் பொழுது அநேக சமயங்களில் என்ன நினைக்கிறார்கள், இந்த அழிக்கப்பட்டவருடைய ஆன்மா அது அழிந்து போயிற்று, அவர்கள் நித்திய நரகாக்கினிக்கு போகிறார்கள் என்று சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டினுடைய நியாயப்பிரமாணத்தை ஒருவன் கீழ்ப்படியாமல் போனால் நியாயப்பிரமாணத்திலேயே அதற்குள்ள தண்டனை சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தண்டனை கொடுக்கப்படுகிறது. அந்த குற்றத்திற்கான தண்டனை அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. எப்படியெல்லாம் தண்டிக்கப்பட்டார்கள் என்று நமக்கு நன்றாக தெரியும். சில இடங்களிலே அவர்களை கல்லெறிந்து கொலை செய், தேவனுடைய பிரமாணத்தை மீறுகிறவர்களை they should be stoned, கல்லெறிந்து கொலை செய்ய நீதியான தண்டனை. ஒருவேளை நாம் அதை வாசிக்கும் பொழுது நம்மால் தாங்க முடியாது. இன்றைக்கெல்லாம் இந்த கல்லெறிந்து கொலை செய்கிற ஒரு பழக்கம் இருந்தால் அதை எப்படி நம்மால் சகிக்க முடியும் தெரியாது. ஆனால் அக்காலங்களிலே தேவனுடைய நீதியான சட்டங்களை ஒருவன் மீறும் பொழுது நீதியான தண்டனையாகத்தான் கல்லெறிந்து கொலை செய்யப்படுதல், அது நியாயப்பிரமாணத்தில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக எப்படி தண்டிக்கப்பட்டார்கள் நமக்கு நன்றாக தெரியும். அதாவது லேவியராகமத்திலே பரிசுத்தமான ஆசாரி ஊழியத்தை சொல்லும் பொழுது ஆசாரியனுடைய மகள் அவள் வேசித்தனம் செய்து அதை கண்டுபிடிக்கப்பட்டால் அவளை கல்லெறிந்தல்ல, அவளை எரித்து கொலை செய்ய வேண்டும். she should be burned to death என்று நாம் வாசிக்கிறோம். சில இடங்களில் வாசிக்கும் பொழுது தூக்கிலே போட்டுக் கொள்ளணும். தண்டனை என்பது எவ்வளவு கொடுமையார் நீதியான தண்டனை என்று வாசிக்கிறோம் அல்லவா. they should be hanged. அங்கே அவர்களை தூக்கிலே போட்டுக் கொன்றார், மரத்திலே தொங்க விட்டார்கள், கொன்று தொங்க விடுகிறார்கள். அதுவும் நியாயப்பிரமாணத்தில் அங்கீகரிக்கப்படுகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது அவர்களை பேன் பண்ணுவது, அவர்களை பாளையத்திற்கு புறம்பாக்குவது, அவர்கள் அந்த பாளையத்தோடு சம்பந்தம் இல்லாமல் தனிமைப்படுத்தப்பட்டு அவர்கள் தனியாக போவதற்கு அவர்களை தனிமைப்படுத்துவது, அவர்களை அழிப்பதல்ல, அவர்களை அந்த இடத்தினின்று தண்டனை என்பது ஒரு சிறைவாசம் போல கொடுக்கப்படுகிறது. அந்த பேனிங் என்று சொல்லுகிறது ஒரு சிறைவாசம் போல, கூட்டத்தோடு கூட்டமா இல்லாமல் அவர்கள் தனித்து அவர்கள் வைக்கப்படுகிறார்கள். அது ஒரு தண்டனை தான். அதே போல பட்டயக்கருக்கால் கொலை செய்யப்படுவது, ஸ்லேயிங், அதுவும் அந்த நியாயப்பிரமாணத்திலே பார்க்க முடியும். இவ்விதமாக தேவதூதர்களுடைய மத்தியஸ்தத்தினாலே கொடுக்கப்பெற்ற நியாயப்பிரமாணத்தை ஒருவன் மீறினால் நியாயமான தண்டனையை அவனுக்கு கொடுக்கப்பட்டதை நீங்கள் பார்க்க முடியும். அவ்விதமாகத்தான் அந்த 4-5 தண்டனை முறைகளை நாம் பார்த்தோம். ஆகவே தேவதூதருடைய வார்த்தைக்கு மதிப்பு உண்டு என்று சொல்வதற்காக இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. தேவதூதர்கள் மூலமாகத்தான் நியாயப்பிரமாணம் வழங்கப்பட்டதினாலே நியாயப்பிரமாணமே மீறினால் அதற்கு நீதியான தண்டனை உண்டென்றால் தேவகுமாரனே நமக்காக கொடுத்த பிரமாணங்களை அல்லது அவர் தியாகத்தால் சம்பாதித்த ரட்சிப்பை குறித்து அசட்டை செய்து அதை குறித்து கவலையற்று சிந்தியாமல் இருந்தால் நாம் தண்டிக்கப்படாமல் இருப்போமா? ரட்சிப்பை ஒருவன் அலட்சியம் செய்தால் ஏற்கனவே அவன் மேல் சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய பாவத்துக்குரிய நீதியான நியாயமான எரிநரக தண்டனை அவனுக்கு கட்டாயம் கிடைக்கும். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பின்னதாக ஒருவன் இவ்விதமாக ரட்சிப்பை குறித்து அசட்டையான நிலைமையில் இருந்தால் அவன் ரட்சிப்பினுடைய அந்த மேன்மை உணராமல் அதை அலட்சியம் செய்வதனாலே அதற்குரிய தண்டனையும் அவனுக்கு கிடைக்கும். அது ரட்சிப்பிழந்து போகும் என்ற தண்டனை அல்ல, ரட்சிக்கப்பட்டதினாலே ரட்சிப்பிழந்து போகும் என்ற தண்டனை அல்ல. ரட்சிக்கப்பட்டும் அந்த ரட்சிப்பை அவன் மேன்மையாக மகிமையாக தேவனுக்கு கொடுத்த இலவசமான ரட்சிப்பு என்று சொல்லி அதை மகிமையாக எண்ணாமல் அதை மதியாமல் செயல்பட்டால் அதற்குரிய தண்டனையையும் தேவன் விசுவாசியானாலும் சரி கொடுப்பார் என்பதை இந்த வசனம் நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. தேவதூதர்களுக்கு அதிகாரம் உண்டு என்று நான் சொல்லியிருந்தேன். பழைய ஏற்பாட்டிலே தேவதூதர்கள் அவர்கள் மூலமாய் பேசி இருக்கிறதை நீங்கள் பார்க்க வேண்டும். அவர்கள் பேசும் பொழுது தேவதூதருடைய சில அதிகார தன்மையை குறித்து நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். நமக்கு எண்ணாக பழைய ஏற்பாட்டிலே நம்பர்ஸ் 22ஆம் அதிகாரம் எண்ணாகமும் 22, 32, 33 வசனங்கள். எண்ணாகமும் தூதனானவர் அவனை நோக்கி, நீ உன் கழுதையை இதனோட 3 தரம் அடித்தது என்ன? உன் வழி எனக்கு மாறுபாடா இருக்கிறதுனால் நான் உனக்கு எதிரியாக புறப்பட்டு வந்தேன். கழுதை என்னை கண்டு இந்த 3 தரம் எனக்கு விலகிற்று. எனக்கு விலகாமல் இருந்ததானால் இப்பொழுது நான் உன்னை கொன்று போட்டு கழுதையை உயிரோடே வைப்பேன் என்றார்.
போதும், நான் உன்னை கொன்று போட்டு கழுதையை உயிரோടെ வைத்திருப்பேன். அப்போ இந்த தேவதூதன் வேண்டுமானால் பிலேயாமை கொல்வதற்கு கூட உரிமை பெற்றிருக்கிறார். நான் உன்னை கொன்று போடுவேன். இதில் ஒரு 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 விளக்கத்தை நான் கொடுக்க விரும்புகிறேன். ஒருவேளை இது தியோபனியாக இருந்தால், அதாவது தேவதூதன் என்று சொல்கிற வார்த்தை த ஏஞ்சல் ஆஃப் த லார்ட் என்றுள்ள கர்த்தருடைய தூதன் என்று சொன்னால், கர்த்தருடைய அதாவது இயேசு கிறிஸ்துவானவர் உலகத்தில் அவதாரம் எடுப்பதற்கு முன்னதாக தூதர் வடிவிலே வந்த பகுதிகளை குறித்து வேதத்திலே வாசிக்கிறோம். ஆபிரகாமினுடைய கூடாரத்திற்கு வந்த மூவர்களில் ஒருவர் அது கர்த்தர் தான், ஆனால் தேவ தூத வடிவிலே அவர் வந்ததாக பார்க்க முடியும். அதுபோல நாம் அநேக இடங்களிலே பார்க்க முடியும். ஆனால் இந்த பிலேயாமை கொல்ல வந்தவர் தேவதூதனாகத்தான் இருக்கிறார் என்று நம்புகிறேன். கர்த்தர் நேரடியாக வந்து இந்த பிலேயாமிடத்துல பேச மாட்டார், பேசியிருக்கவும் மாட்டார். அப்படி இருக்க வந்தது தேவதூதன் தான். ஆனால் தேவதூதன் கூட என்ன சொல்லுகிறார்? என் வார்த்தையை நீ மீறினால் உன்னை கொன்று விடுவதற்குள்ள உரிமை எனக்கும் உண்டு. அப்ப மனிதர் தேவனால் தேவதூதர்களால் சொல்லப்படுகிற வார்த்தைக்கு ஒருவன் கீழ்ப்படியாமல் போனால் தேவதூதனே தண்டிக்கிற அளவிற்கு அந்த வார்த்தை உறுதியாய் இருக்கிறது அல்லவா? அதே போல இன்னொரு வசனத்தை புதிய ஏற்பாட்டில் வாசிக்கலாம். அதாவது சகரியாவை லூக்கா 1ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள். லூக்கா 1:19-20 வசனங்கள். தேவதூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவ சன்னிதானத்தில் நிற்கிற காபிரியேல் என்பவன், உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். இதோ தகுந்த காலத்திலே நிறைவேறப் போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையாயிருப்பாய் என்றான். போதும், இது காபிரியேல். காபிரியேல் சகரியாவிடத்துல பேசுகிறார். ஒரு ஆசாரியனாய் ஊழியம் செய்யக்கூடிய சகரியாவிடத்துல பேசும் பொழுது சகரியாவின் அவிசுவாசத்தை கண்டிக்கிறார். கண்டிப்பது மட்டுமல்ல, மிகவும் ஒரு பயங்கரமான தண்டனையை அந்த சகரியாவுக்கு கொடுக்கிறார். காரணம், ஆசாரியனுடைய உதடுகள் எப்பொழுதுமே சத்தியத்தை காக்க வேண்டும், அது சத்தியத்தை பேச வேண்டும். அந்த உதடுகளுக்கு முக்கியத்துவம் இருக்கிறது. ஆனால் ஆசாரியனுடைய அந்த உதடுகளை மௌனப்படுத்துகிறது, அதை பேசாமல் தடுப்பது என்று சொல்வது ஒரு சாதாரணமான தண்டனை அல்ல. ஒரு ஊமையானவன் ஆசாரியனாய் பணியிடை செய்ய முடியாது. ஆகவேதான் ஊமையர்கள் ஆசாரி ஊழியத்துக்கு மட்டுமல்ல ஆண்டுடைய சமூகத்துக்கு வர முடியாது. அப்படி இருக்க இவன் தண்டிக்கப்படுகிறது யாராலே? தேவன் நேரடியாக வந்து சகரியாவை தண்டிக்கல. இந்த தண்டனை தன்னுடைய என் வார்த்தையை நீ சந்தேகப்பட்டதுனாலே நீ பேசாமல் இருப்பாய் என்று சொல்லி தேவதூதன் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அங்கு அந்த தண்டனையை வழங்குகிறதை பார்க்க. அப்ப நான் சொல்ல வந்தது, சாதாரண பணிவிடை செய்யக்கூடிய ஆவிகள் என்று அழைக்கப்படுகிற தேவதூதர்களுக்கு அவருடைய வார்த்தைகளுக்கே இவ்வளவு முக்கியத்துவம் இருந்து அவர்கள் சொல்ல வார்த்தைகளை ஒருவன் மறுதலிக்கவோ கீழ்ப்படியாமல் போகவோ அவிசுவாசிக்கவோ செய்தால் அதற்குரிய தண்டனை உண்டு என்றிருந்தால், தேவதூதர்களால் பணிவிடை செய்யப்பட்டு ஆராதிக்கப்படுகிற ஒருவர் அவரே நேரடியாக வந்து தம் வார்த்தைகளை சொல்லி பிதாவாகிய தேவன் அதற்கு சாட்சி நின்று பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அந்த அற்புதமான ரட்சிப்பு நமக்கு உறுதி செய்யப்பட்டு இருக்க, இதை வைத்துக்கொண்டு அதை கேவலமாக அலட்சியமாக மலிவானதாக நினைத்தால் என்ன தண்டனை? நிச்சயமாக தண்டிக்கப்படுவோம். இதுதான் அங்கு எச்சரிக்கை. ஆனால் இந்த இடத்துல இவர்கள் இவ்விதமாய் போவதற்குள்ள காரணம் முதல் வசனம் சொல்லப்படுகிறது. இவ்விதமாய் இவர்கள் ஏன் இப்படி போனார்? 2ஆம் அதிகாரம் 1 ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். அப்போ ஏன் இவர்கள் இப்படி சொல்வதற்கு, இவர்களுக்கு தண்டனை வருவதற்கு என்ன காரணம்? அவர்களுக்கு சொல்லப்பட்ட நாம் கேட்டவைகளை விட்டு விலக அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். சொல்லப்பட்ட வார்த்தைகளை அவர்கள் கவனியாமல் இருக்கிறார்கள் என்று பொருள். அதை மிகுந்த கவனமாய் கேட்கணும், அதை அவர்கள் புரிஞ்சுக்கணும். ஆனால் அவர்கள் புரியல. ஆகவே என்ன செய்கிறது? அதன் அர்த்தம் என்னவென்றால், கேட்ட வார்த்தையினுடைய ஆழத்தை, அதனுடைய முழுமையான அர்த்தத்தை, அதனுடைய கருப்பொருளை அவர்கள் இன்னும் மனதிலே சரியாக வாங்கிக் கொள்ளவில்லை, அதை உட்வாங்கவில்லை என்று பொருள். அப்ப என்ன ஆகுது? கேட்ட வார்த்தைகள் அவருடைய நினைவில் அல்லது சிந்தனையில் வந்திருக்கிறது. ஆனால் அவருடைய இதயமாகிய வாழ்வுக்குள் அது இறங்கி ஸ்திரப்படுத்தப்படவில்லை. ஒருவேளை இது விதைக்கிறவருடைய உண்மையிலே கர்த்தர் சொன்ன
அந்த காரியத்தை சொல்லுகிற இடத்திலே நான் வாசிக்கிறோம் அல்லவா, அங்கே 4 வகைப்பட்ட விதைகள், 4 வகைப்பட்ட விதைப்பு மேனர் ஆஃப் சோயிங் நாம் அங்கே பார்க்கிறோம். ஆனால் அதில் எந்த விதை 30, 60, 100 விழுந்தது? அது நல்ல நிலத்தில், நல்ல மண்ணில் அது விழுந்தால், அல்லது ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவப்படுத்தப்பட்ட ஆயத்தப்படுத்தப்பட்ட இதயத்திலே அது விழும் பொழுது அது முழுமையாய் வேரூன்றுகிறது. அதற்கு பின் 30, 60, 100 கனி கொடுக்கிறது. ஆனால் இந்த எபிரேய விசுவாசிகளில் அநேகர் கேட்ட வார்த்தைகளை அவர்கள் முழுமையாக கவனிக்கல. கேட்டாங்க, கேட்ட உடனே ஒரு பரவசம் ஏற்பட்டுச்சு. இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து ஒருவேளை சொன்ன உடனேயே, ஆஹா பரவாயில்லை, இது புதுமையாயிருக்கிறது என்று ஒரு நவீனத்தை அவர்கள் நினைத்திருக்கலாம், அல்லது ஒரு புரட்சிகரமான ஒரு சமயம் என்று நினைத்திருக்கலாம், அல்லது இது நாம் இன்னும் ஆண்டவரிடத்தில் நெருங்கி வருவதற்கு ஒருவேளை பரிசுத்த மார்க்கமாயிருக்கலாம், இதெல்லாம் நினைத்திருக்கலாம். ஆனால் ரட்சிப்பினுடைய ஆழமான சத்தியத்தை இந்த மக்கள் சரியாக புரிந்து கொள்ளல என்ற அர்த்தம். அதை அவர்கள் கேட்டார்கள், கவனிக்க தவறினார்கள். அப்ப என்ன அர்த்தம் இங்க வரும்பொழுது? விலகாதபடி, கேட்டவர்களை விட்டு விலகாதபடி என்ற சொல்லை கவனியுங்கள். அதன் பொருள் நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டுமானால் நீதிமொழிகள் புஸ்தகத்திலே அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை இருக்கிறது. நீதிமொழிகள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 21 அதுவில் 4:21 சொல்லப்படுகிற வார்த்தை, அதை பார்க்கலாம். Proverbs 3:21 and 4:21. என் மகனே, இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, மெய் ஞானத்தையும் நல்ல ஆலோசனையையும் காத்துக்கொள். போதும். என் மகனே, இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. பழைய ஏற்பாட்டிலே இந்த ட்ரிஃப்டிங் அவே என்று சொல்வதற்கு அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிற எபிரேய வார்த்தையை தான் இவர்கள் இப்படி மொழியாக பிரியாதிருப்பது. கண்களோடு இணைந்து கண்களுக்குள் இருக்க வேண்டியது இப்பொழுது கண்களை விட்டு விலகி போகிறது. அப்படி போகக்கூடாது. என் மகனே, இவைகள் உன் கண்களை விட்டு பிரியக்கூடாது என்று சொன்னால், எப்பொழுதும் கண் பார்வையிலே வைத்திருக்க வேண்டிய ஒன்றை அதை பிரிந்து விடக்கூடாது, அது உன்னை விட்டு விலகி போயிடக்கூடாது என்று சொல்கிற வார்த்தை. அப்ப கண்களுக்குள் இருக்கணும் என்று சொல்ல அர்த்தம் என்ன? கண்களுக்குள் இருந்தால், அது பார்த்து கொண்டிருந்தால் இதயத்திற்குள் இறங்குகிறது. எது கண் பார்க்கிறதோ அது இதயம் புரிந்து கொள்கிறது. எது இதயத்திலே வந்து சேருகிறதோ அது வாயில் வார்த்தைகளாக வெளியே வருகிறது. ஆகவே இந்த 4:21 கூட இந்த வசனத்தை பார்க்கலாம். 4:21. அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்திற்குள்ளே காத்துக்கொள். இந்த 2 வசனங்கள் 3:21, 4:21 ஒரே அர்த்தம் தான் சொல்லப்படுகிறது. ஆகவே ட்ரிஃப்டிங் அவே என்ற வார்த்தை இங்கு பயன்படுத்தப்படுகிறதை பார்க்கிறோம். இது எதனாலே நான் ஆங்கிலத்தில் அன்றைக்கு சொல்லும்பொழுது சொன்னேன், பிகாஸ் ஆஃப் த இம்மெச்சூரிட்டி, அண்டர் growth, இன்னும் அவர்கள் ஸ்பிரிச்சுவல் டுவார்ஃப் என்று சொல்லலாம், அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஸ்லக்கிஷ்னஸ், காலப்போக்கில் அப்படி மென்மையாய் வெதுவது அப்படியே அனலுமற்று குளிருமற்று லூக்வார்ம்னஸுக்கு வந்து சேர்ந்திருக்கிறார்கள். அதனால தான் அவர்கள் எந்த விதமான ஒரு சிந்தனையும் இல்லாமல், விழிப்பில்லாமல் மந்த நிலையில் இருக்கிறதை குறித்து சொல்லுகிறார். அப்ப விழுந்து அவர்கள் மலையாளத்தில் சொல்லும் பொழுது, நீங்கள் வல்ல விதேனையும் ஒழுகி போகாதிருக்க, ஒழுகி போகுக, ட்ரிஃப்டிங் அவே என்று சொன்னால் அதற்கு இன்னொரு அர்த்தம் என்னவென்று சொன்னால், ஒரு கப்பல் அது எதிர்காலத்தில், அதாவது காலநிலை அதற்கு விரோதமாக இருக்கும் பொழுது அந்த கப்பலை நாம் நிலைத்து நிற்க செய்ய வேண்டுமானால் நங்கூரம் பாய்ச்சுவார்கள். அப்போ இந்த இடத்துல சொல்லப்படுகிற வார்த்தை, நங்கூரம் பாய்ச்சப்படாத கப்பலை போல நீங்கள் இருக்கக்கூடாது, அதான் பொருள். அதாவது கரண்டில, அதாவது அந்த வெள்ள அலைகள் வரும் பொழுது அதோடு சேர்ந்து அடிபட்டு போகாதபடிக்கு நீங்கள் உங்கள் விசுவாசத்தினுடைய நங்கூரத்தை பாய்ச்சுங்கள், அந்த இடத்தில் உறுதியாக இருக்க முயற்சியுங்கள். இல்லையேல் கால வெள்ளம் வரும் பொழுது, பலவிதமான போதனைகள் வரும் பொழுது நீங்கள் அடித்து செல்லப்படுவீர்கள். கேட்டவைகளை கவனித்து அதில் ஊன்றப்படுங்கள். இதுதான் இங்கே சொல்லப்படுகிற வார்த்தை. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகி நம்மை பொறுத்த மட்டிலும் இது கவனத்துக்குரிய விஷயம். நான் ஏற்கனவே சொல்லி இருந்தேன், நாம் எதை வேத புத்தகத்தினின்று சத்தியமாய் கேட்கிறோமோ அந்த வசனத்தை கேட்பதோடு மட்டும் நின்று விடாமல் அவைகளை ஆழத்தில் பதிய வையுங்கள்.
எந்த நேரத்தில் யார் கேட்டாலும் பதில் சொல்லத்தக்கதான முறையில கர்த்தருடைய வசனத்திற்கு இடம் கொடுங்கள். யாக்கோபிலே வாசிக்கிறோம் அல்லவா, உங்களுடைய இதயத்திலே நடப்பட்டது, the word that has been planted என்று வாசிக்கிறோம். இதயத்தில் வசனம் நடப்பட வேண்டும். கொலோசியர் 3 வாசிக்கும் பொழுது கிறிஸ்துவின் வசனம் உங்கள் இதயங்களிலே பரிபூர்ணமாய் தங்கி இருக்கணும். மலையாளத்தில் வாசிக்கும் பொழுது கிறிஸ்துவின் வசனம் உங்களுடைய ஹிருதயங்களில் ஐஸ்வர்யமாய் அது வசிக்கணும் என்று சொன்னால், உங்கள் இதயத்தில் தேவ வார்த்தை ஆழமாய் ஸ்திரப்பட்டிருக்க வேண்டும் என்று பொருள். ஆகவே இன்றைக்கு நாம் கேட்ட வார்த்தையினுடைய பொருள் நான் சொல்லுகிறேன். தேவ வசனத்தை நம்மோடு போதித்தார்கள். எபிரேயர் நிருபம் 13ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது, உங்களிடத்திலே வசனத்தை போதித்தவர்களை நீங்கள் மறக்கக்கூடாது என்று சொல்கிறார். ஆகவே அவர்கள் எல்லாம் மறைந்து போனார்கள். அந்த வசனத்தை வாசி உங்களுக்கு தெரியும். ஏன் அப்படி சொல்லுகிறார் என்று சொன்னால், இந்த நிருபத்தை எழுதும் பொழுது முதல் காலங்களிலே இந்த மக்களுக்கு கர்த்தருடைய வசனத்தை அறிவித்தவர்கள் அநேகர் காலமாகிவிட்டார்கள். அவர்கள் மறைந்து போயிருக்கிறார்கள். ஆனால் ஒரு விசுவாசத்தின் முடிவை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் அல்லவா, அந்த விசுவாசத்தின் முடிவை எட்டுவதற்காக நீங்கள் ஓடுங்கள் என்று ஞாபகப்படுத்துகிறார். காரணம், நீங்கள் தரித்திருக்கிறீர்கள், நீங்கள் இப்பொழுது பின்வாங்க துவங்குகிறீர்கள். கூடாது. நீங்கள் அவர்கள் என்ன போதித்தார்களோ அந்த போதித்த வார்த்தைகளை கவனமாய் கேட்டு அதில் ஸ்திரப்பட்டு அதில் உறுதியாயிருங்கள். அதற்குள் உங்களுடைய விசுவாச நங்கூரத்தை பாய்ச்சுங்கள், ஸ்திரமாயிருங்கள், திடமாயிருங்கள் என்று அவர் சொல்லுகிறதை நாம் உணர வேண்டும். இப்பொழுது நாம் முதல் வசனத்தை அந்த முதல் 4 வசனத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொண்ட பாடம் மிக எளிதுதான். ஆனால் அது நம்மை அதிகமாய் பாதிக்க வேண்டிய ஒரு வசனம் என்பதை ஞாபகப்படுத்துகிறேன். தண்டிக்கப்படுவோம் என்று சொன்னால் உடனடியாக ரட்சிப்பை இழந்து போவீர்கள் என்று யாரும் எடுத்துவிடக் கூடாது. ரட்சிக்கப்பட்டவர்களுக்கும் சிக்ஷை உண்டு, தண்டனை உண்டு என்பதை மறந்துவிடக் கூடாது. பவுலடிகள் பல இடங்கள் அதை சொல்லி இருக்கிறார். எப்படி என்று கேட்டால், தண்டிக்கப்பட்டு கடைசியில அக்னியில் அகப்பட்டு தப்பிறது போல வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம். தண்டிக்கப்படுவது என்று சொன்னால் உங்களுடைய ஆன்மாவை முற்றிலுமாய் எரிநரகத்திலே போட்டு அழித்து அதை விடுவதல்ல, மாறாக உங்களை மறுபடியும் செவ்வைப்படுத்துவதற்காக தேவன் அக்கினி சோதனைகளை உங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்கலாம். நீங்கள் தண்டிக்கப்படலாம். ஒருவேளை மோட்சலோகத்திற்கு செல்லும் பொழுது அக்கினியிலே நெருப்பிலே விழுந்து எழுந்து வந்த ஒரு மனிதனுடைய உடலும் சரீரமும் எப்படி இருக்குமோ அதை போல நீங்கள் வந்துடக்கூடாது என்பதற்காக இந்த வார்த்தையை சொல்லுகிறார். ஆகவே உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று சொன்னால், ரட்சிப்பை அடைந்த நீங்கள் ரட்சிப்பின் லட்சணங்களை நீங்கள் அச்சடையாளங்களாக வெளிப்படுத்தி காட்டணும். உள்ளத்தில் மறைந்திருக்கிற அந்த குணாதிசயங்கள், ரட்சிப்பினுடைய அனுபவங்களை வெளியே கொண்டு வாங்க, அதை ப்ரூவ் பண்ணுங்க. ஷோ யுவர் ஐடென்டிட்டி கார்டு. ஆர் யூ a saved person? யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களை பார்த்த உடனே அங்கே உண்மையாகவே நான் நினைப்பேன், யோசேப்பு என்ன கேட்கிறார்? பிரிங் யுவர் ஐடென்டிட்டி கார்டு. உங்களை நான் சந்தேகப்படுறேன், நீங்க நிஜஸ்தர்கள் அல்ல, நீங்க தேசத்தை வேவு பார்க்க வந்தவர்கள். இல்லை 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 என்றெல்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் they were not able to prove their innocency. அவர்களால் தன்னுடைய அடையாள சீட்டை காட்ட முடியல. அதே போல இன்றைக்கு நான் கேட்கிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ரட்சிக்கப்பட்ட தெய்வ பிள்ளைதானா? அதை குறித்து உங்களுக்கு உறுதி இருக்கலாம். ஏன்னா வேதத்திலே அநேகர் போதிக்கிறதுனாலே ரட்சிக்கப்பட்டால், ஒரு முறை ரட்சிக்கப்பட்டு விட்டால் அடுத்த முறை ரட்சிப்பு இழந்து போகாது, நித்தியமாய் மோட்சத்திலே போய் சேருவோம் என்று சொல்வதனாலே நீங்கள் அதை அப்படியே பைஹார்ட் பண்ணி சொல்லலாம். ஆனால் நான் சொல்ல வந்தது, if you are a truly saved child of God, if you are a truly saved child of God, there will be signs revealed. அது இல்லாம வாழவே முடியாது. You cannot hide the signs of your salvation. You can never hide. You can never be a secret disciple. அன்னைக்கு இருந்தாங்க நிக்கோதேமை போன்றவங்க, அரிமத்தியூரான யோசேப்பு போன்றவங்க எல்லாம் ரகசிய சீஷர்களா இருந்தார்கள். ஆனால் அந்த ரகசிய சீஷர்களா எத்தனை நாட்கள் இருந்தார்கள்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு அந்த மரணம் சம்பவிக்கிற வரைக்கும், மரித்த பின்னதாக அவர்கள் ரகசியமாய் இருக்கல, அவர்கள் வெளியே வந்தார்கள். அப்போ ரகசியமாய் நான் ரட்சிக்கப்பட்டவன் என்று சொல்லி உள்ளே பார்த்தா போது, நீங்க வெளியெல்லாம் பார்க்காதீங்க என்று சொல்வது அர்த்தமற்ற அபத்தமான பேச்சு. நீங்கள் ரட்சிக்கப்பட்டது உண்மையானால் அது வெளிப்படும், வெளிப்படுத்தியாக வேண்டும். இல்லையேல் உங்கள் ரட்சிப்பை நீங்க சந்தேகப்படுங்க. மறுபடியும் அதை அழுத்தமாய் சொல்ல வேண்டிய சூழல். காரணம், இன்றைக்கு நம்முடைய சபைகளிலே கூட
பொதுவாக கிறிஸ்தவத்திலே என்றல்ல, நம்முடைய சபைகளிலே கூட ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்பட்டதை போல தோற்றமளிக்கிறார்கள். பயமாயிருக்கிறதுனாலே இதை மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். அவ்விதமாய் ஆண்டவரையும் உங்களையும் மற்றவர்களையும் ஏமாற்றாதிருங்கள். நீங்கள் ரட்சிக்கப்படவில்லை என்றால் தேவ சமூகத்தில் கண்ணீரோடு அறிக்கை செய்து, ஆண்டவரே, நான் பிறரை ஏமாற்றி இருக்கிறேன், நான் ரட்சிக்கப்படல, ஏதோ எல்லாரும் சாட்சி சொன்னாங்க, நானும் சாட்சி சொன்னேன், அதனால நான் சாட்சி பெற்று இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டவராக என்னை அங்கீகரித்து விட்டார்கள், நான் இப்பொழுது ஞானஸ்நானம் எடுத்து சபையில் ஐக்கியத்தில் இருக்கிறேன். உங்கள் மனசாட்சியோடு நீங்கள் கேளுங்கள். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் உங்களுக்காக இரத்த வெள்ளத்தில் மரித்து உங்க பாவ பரிகாரத்திற்காக ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து உங்களுக்காக மரித்தார் என்றும், உங்களுக்காக உயிர்த்தார் என்றும், உங்களுக்காக அவர் பரிந்து பேசுகிறார் என்றும், உங்களுக்காக வீட்டை ஆயத்தப்படுத்துகிறார் என்றும், உங்களுக்காக திரும்பி வரப்போகிறார் என்றும் நீங்கள் மனப்பூர்வமாய் விசுவாசித்து அவரை உங்கள் இரட்சகரும் ஆண்டவருமாக உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டது உண்டானால் அந்த ரட்சிப்பு அது நிலையான ரட்சிப்பு. அதில் மூலமாக ஒரு மாற்றம் உங்களில் வரும், சந்தேகம் இல்லை. அப்போ நான் ரட்சிப்பை குறித்து சொல்லும் பொழுது இந்த பகுதியை தண்டனை என்ற வார்த்தை பயன்படுத்துவதனாலே தான் இதை சொல்லிக் கொண்டு வருகிறேன். அப்படி நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாயிருந்தும் ரட்சிப்புக்கேற்ற கனிகளை கொடுக்கவில்லை என்றால் ரட்சகர் என்ன செய்வார் தெரியுமா? அந்த கனிகளை கொடுக்க வைப்பதற்காக உங்களை சிட்சித்துக் கொண்டே இருப்பார். நீங்கள் கர்த்தரால் சிட்சிக்கப்படுவீர்கள். நீங்கள் கர்த்தரால் சிட்சிக்கப்படுவீர்கள். உங்களுடைய சரீரம், உங்களுடைய மாம்சம் அழிவுக்காக ஒரு சில சமயத்திலே பிசாசுக்கு கூட நீங்கள் கைவிடப்படுவீர்கள். அது அர்த்தம் என்ன? பிசாசுடைய கைகளிலே எதை கொடுத்தாலும் அழித்துத்தான் தீருவார், அழிக்காமல் விட மாட்டார். ஏன் மாம்சத்தை அழிப்பதற்காக கர்த்தர் பிசாசினிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறார் நம்மை அல்லது விசுவாசிகளை? இந்த மாம்சம்தான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்வதற்கு நமக்கு உதவி செய்கிறது. இந்த உதவி செய்வது மாம்சமே இல்லை அல்லது சரீரமே இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்க. என்னாகும்? நம்மால இந்த பாவம் செய்ய முடியும், மனதில் தான் பாவம் செய்ய முடியும். ஆனால் மனதின் பாவத்தை கூட நிறைவேற்றுவதற்கு உதவியாயிருப்பது எது? சரீரம். அப்போ அவ்விதமாய் ஒரு விசுவாசி மனதில் எண்ணுகிற அவனுடைய அசுத்தமான சிந்தனைகளை நிறைவேற்றுவதற்காக அவனுக்கு உதவி செய்யக்கூடிய மாம்சமாகிய சரீரத்தை தேவர் என்ன செய்வார்? பிசாசுக்கு ஒப்புக் கொடுக்கும் பொழுது அவன் அந்த சரீரத்தில் பாதிக்கப்படுவார். அதற்கு அப்புறம் இந்த சரீரத்தை வைத்துக்கொண்டு அவன் ஒருபோதும் பாவம் செய்ய முடியாதபடிக்கு தேவன் அதை தண்டிப்பார். இது எச்சரிப்பாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நாங்களாம் தண்டிக்கப்படலையே, நாங்க நல்லதா இருக்கிறோமே என்று சொல்லி நினைக்கலாம். நான் சொல்லுகிறேன், ரட்சிக்கப்பட்டும் நீங்கள் சரியாக வாழவில்லை என்று சொன்னால் தண்டனை கட்டாயம் உண்டு. அதுதான் அடையாளம். ரட்சிக்கப்பட்டதனுடைய அடையாளமே, ரட்சிக்கப்பட்ட பின்னரும் இரட்சகருக்காக நீங்கள் அர்ப்பணித்து வாழவில்லை, பரிசுத்தமாய் வாழவில்லை என்றால், தண்டனை இல்லை என்றால் சந்தேகப்படணும், ரட்சிக்கப்படணும். நான் ஒருமுறை சொல்லியிருந்தேன், எப்பொழுதுமே தேவன் நம்மை தண்டிப்பது நல்லது. இட்ஸ் குட் தட் காட் chastises us. எப்பொழுதுமே தண்டிப்பது நல்லது, சிட்சிப்பது நல்லது. ஆனால் there will a time will come when God will leave you without chastising. அதுதான் பயங்கரமான தண்டனை. நான் நம்புகிறேன் தேவன் நம்மை தண்டியாமலே விட்டு வச்சுக்குங்க. தேவன் தண்டிக்கிற வரைக்கும் நல்லதுங்க. இதான் நம்மை சிக்ஷிக்கிற வரைக்கும் நல்லதுங்க. எதனால தெரியுமா? அந்த சிக்ஷையினாலே தான் பிதாவாகி தேவனுடைய திவ்ய சுபாவத்திற்கு நாம் பங்காளிகளாய் மாறிக்கொண்டிருக்கிறோம். அப்போ ரட்சிக்கப்பட்ட மக்களே, ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறவர்களே, நீங்கள் திவ்ய சுபாவத்தின் பங்காளிகளாய் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அந்த பங்காளித்தத்தை நீங்கள் அடைய வேண்டும் என்பதற்காக எச்சரிப்புகளை தேவன் தினந்தோறும் கொடுக்கிறார். எச்சரிப்புகளை கொடுப்பது அன்பு குறைவினால் அல்ல, கோபத்தினாலும் அல்ல, உங்கள் மேல் உள்ள வெறுப்பினால் அல்ல, உங்கள் மேல் அதிகமாய் அன்பு காட்டுகிறதுனாலே, உங்களை அதிகமாய் நேசிப்பதனாலே அதை அவர் செய்கிறார் என்பதை ஞாபகப்படுத்துங்கள். நான் வாசித்த வேத பாகம் 1 முதல் 4 வரைக்கும் முதல் எச்சரிப்பை நாம் பார்த்தோம். மிகுந்த ஜாக்கிரதையோடு கூட கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் தொடர வேண்டும் என்பதற்காக அதை நான் சொல்லிக்கொண்டு வந்தேன். ஒரு சில நிமிஷங்கள் அடுத்த பகுதியை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இப்பொழுது நாம் 2ஆம் அதிகாரம் 5 முதல் நாம் இன்னொரு பகுதிக்கு நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் இந்த புத்தகத்தை பிரித்த பொழுது நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தினதாக நான் நினைக்கிறேன். அந்த பிரிவுகள் என்ன என்பதை நாம் பார்க்க முடியும்.
அதிலே நான் எல்லா பிரிவுகளையும் இப்பொழுது சொல்ல விரும்பவில்லை. 1ஆம் அதிகாரம் 1 முதல் 4ஆம் அதிகாரம் 13 வரைக்கும் உள்ள அந்த அதிகாரங்களிலே 2 பிரிவுகளை நாம் வைக்க முடியும். 2 different divisions can be have from the portion first one chapter 1 to 4:13. இதுல 2ஆ பிரிக்க முடியும். அதுல நம்ம இப்பொழுது 1ஆம் அதிகாரத்தினுடைய முழுமையாய் முடித்து 2ஆம் அதிகாரத்தினுடைய 5ஆம் வசனத்துக்கு வந்திருக்கிறோம். ஆனால் இடைச்சொருகளாக வந்தது 2ஆம் அதிகாரத்தின் 1 முதல் 4 வரைக்கும். அங்கே இருக்கக்கூடிய நாட் ஓன்லி இன்ஸ்ட்ரக்ஷன், அது ஒரு நமக்கு எச்சரிப்பாக வார்னிங்காக கொடுக்க பெற்றது. இதை புரிந்து கொண்டோம். அப்போ இனி உள்ள பகுதி எது என்று பார்த்தால், இது 2ஆம் அதிகாரம் 5 முதற்கொண்டு 4ஆம் அதிகாரம் முழுமையும் 13ஆம் வசனம் வரைக்கும் உள்ள பகுதிகள் தான் அடுத்த பகுதி. அப்படியானால் முதல் பகுதி 1ஆம் அதிகாரத்திலே நாம் என்ன பார்த்தோம் என்று, 1ஆம் அதிகாரம் என்று 1, 2, அதாவது 1ஆம் அதிகாரம் வைத்துக் கொள்ளலாம். காரணம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரைக்கும் அது ஒரு என்ன சொல்லலாம், யாரெல்லாம் இந்த தேவ வார்த்தைகளை ரிஜெக்ட் பண்றார்களோ அவர்களுக்கு தண்டனை உண்டு என்று சொல்லுகிற பகுதி. அப்போ 1ஆம் அதிகாரம் முழுமையாக நாம் என்ன பார்த்தோம், என்ன படித்தோம் என்று கேட்டால், அங்கு தலைப்பு நான் கொடுத்திருந்தது தேவகுமாரனும் தேவனும், தேவனும் தேவகுமாரனும் என்ற தலைப்பை கொடுத்திருந்தது. அப்ப முதல் 1ஆம் அதிகாரத்திலே, அதாவது அந்த 1ஆம் அதிகாரம் முழுவதும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று கேட்டால், சன் ஆஃப் காட் அண்ட் ஹிஸ் மேஜஸ்டி, தேவகுமாரனும் அவருடைய மாட்சிமைகளும், இதுதான் படித்தோம். இப்போ அந்த பாகம் 1ஆம் அதிகாரம் முடிந்தது. அதுல படித்தது என்ன? தேவகுமாரனும் அவருடைய மாட்சிமையும், இதுதான் பார்த்தோம். ஆனால் இனிமேல் படிக்க போகிற 2ஆம் அதிகாரம் 5 முதல் 4ஆம் அதிகாரம் 13 வரைக்கும் வசனங்களிலே நாம் படிக்க போகிற தலைப்பு காட் அண்ட் த சன் ஆஃப் மேன், தேவனும் மனுஷகுமாரனும். முதல் சொன்னது காட் அண்ட் த சன் ஆஃப் காட். ஆனால் இப்பொழுது இந்த பகுதிக்குள்ள தலைப்பு மனிதகுமார், மனுஷகுமார், தேவனும் மனுஷகுமார், தேவனுடைய குமாரன். அந்த நிலைமை என்று இப்பொழுது அடுத்த கட்டத்திற்கு நகரும் பொழுது தேவகுமாரன் மனுஷகுமாரன் ஆகிறார். இது ஒரு ஆச்சரியமான, ஒரு வித்தியாசமான ஒரு டேர்னிங் பாயிண்ட் என்று சொல்லலாம். இது ஆச்சரியமாக, தேவகுமாரன் இப்பொழுது மனுஷகுமாரன் என்ற நாமத்தை உடையவராகிறார். இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் படித்தால் அதை புரிந்து கொள்ள முடியும். ஆகவே 2ஆம் அதிகாரத்தில் இந்த பகுதிக்கு என்ன தலைப்பு கொடுக்கலாம்? முதல் பாகத்துக்கு 1ஆம் அதிகாரத்துக்கு என்ன கொடுத்தோம்? சன் ஆஃப் காட் அண்ட் ஹிஸ் மெஜஸ்டி. ஆனால் 2ஆம் அதிகாரத்தின் 4ஆம் அதிகாரம் வரைக்குள்ள பகுதிக்கு சன் ஆஃப் மேன் அண்ட் ஹிஸ் மினிஸ்ட்ரிஸ். அப்ப அது புரிந்து கொள்வதற்கு நான் அதை அப்படி பகுத்திருக்கிறேன். அதாவது முதல் அதிகாரம் சன் ஆஃப் காட் அண்ட் ஹிஸ் மெஜஸ்டி, and the second, third and fourth chapters, they tell about the ministries of the son of man, மனுஷகுமாரனாய் வந்த தேவகுமாரனுடைய ஊழியங்கள். இதுதான் அங்கே சொல்லப்படுகிறது. அதை நாம் படிக்கும் பொழுது 2ஆம் அதிகாரம் 5 முதல் 9 வரைக்கும், அதாவது முதல் பாகத்தை நீங்கள் படித்தால், இப்பொழுது வாசிக்க வேண்டாம், நான் இன்றைக்கு இதை சொல்லிவிட்டு நிறுத்த விரும்புகிறேன். 2ஆம் அதிகாரம் 5 முதல் 9 வரைக்கும் நீங்கள் பார்த்தால் அங்க என்ன பார்க்கிறோம்? the birth and the incarnation. மனுஷகுமாரன், தேவகுமாரன் எப்படி மனுஷகுமாரனானார் அதிலே பார்க்கும் பொழுது இட்ஸ் through his birth or incarnation, enfleshment. தேவகுமாரன் மனுஷகுமாரன் ஆவது பிறப்பால், அவர் மனிதனாக பிறந்ததினாலே மனுஷகுமாரன் என்ற நிலைமைக்கு வருகிறார். அவர் பிறப்பதற்கு முன்னதாக காபிரியேல் தூதன் மரியாளுக்கு சொல்லும் பொழுது, லூக்கா 1ஆம் அதிகாரம் 32 முதல் 35 வரை வசனங்கள் தான், வாசிக்க வேண்டாம். அங்கே அவர் உன்னதமான தேவனுடைய குமாரன் என்று அழைக்கப்படுவார், எண்ணப்படுவார். அப்ப எண்ணப்படுவார் என்று சொன்னால் இனிமேல் வரப்போகிற பெயரை சூட்டப்படுகிறது என்று நாம் அதை அவிதமாய் தேவகுமாரன், அவர் உன்னதமானவருடைய குமார் என்று சொன்னால், மனுஷகுமாரனாய் உலகத்தில் வந்தவருக்கு அவர் உன்னதமான தேவனுடைய குமாரன் என்று சூட்டப்படுகிற பெயர் இருக்கிறது. அப்படிப்பட்டவர் தான் பூமியில் வந்தார் என்று அதன் பொருளாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக 2ஆம் அதிகாரம் 10 முதல் 18 வரைக்கும் அந்த 2வது பகுதியை வாசித்தால், அங்கு இயேசு கிறிஸ்துவினுடைய இறப்பும் அதனால் வந்த நன்மைகளும், the death and its benefits of the son of man,
என்று நாம் அதனால் அந்த பகுதியை வாசிக்கும் பொழுது நான் சொல்ல விரும்புகிறேன். அடுத்ததாக 3ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசித்தால் இயேசு கிறிஸ்துவினுடைய அத்தாரிட்டி இன் த ஹவுஸ் ஆஃப் காட், அத்தாரிட்டி இன் த ஹவுஸ் ஆஃப் காட். எப்படி அந்த அத்தாரிட்டி கிடைத்தது? த்ரூ த ரெசரக்ஷன். இயேசு கிறிஸ்து பிறந்தார், இப்பொழுது மரித்தார், நன்மைகள் மரணத்தால் வந்தது. 3ஆவதாக மரித்தவர் உயிர்த்தெழுந்து மரணத்தின் மேல் அதிகாரம் பெற்றவராக ஜீவாதிபதியாக உயிர்த்தெழுந்து தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியாக்கப்படுகிறார். அவர் மோசேயை விட பெரியவராய் அங்கு காண, மோசே தேவனுடைய வீட்டிலே பணிவிடைக்காரனாய் இருந்த பொழுது அதே வீட்டிலே மரணத்தை வென்று உயிர்த்தெழுந்த தேவகுமாரன், மனுஷகுமாரன் என்ற அந்த தன்மையோடு வந்தவர். அவர் இப்பொழுது தேவனுடைய வீட்டினுடைய முதலாளியாக, அதிகாரியாக, எஜமானனாக அவர் மாறியிருக்கிறார். அப்போ 3ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரைக்கும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரங்களும் என்ற தலைப்பில் சிந்திக்கிறார். 3ஆம் அதிகாரம் 7 முதல் 4:13 வரைக்கும் உள்ள அந்த பகுதியில வாசித்தால் அது நாம் ஒரு சுவையான பகுதி தான். இஸ்ரவேல் மக்கள் வனாந்தரத்தில் வழிநடத்தப்படுகிற அனுபவங்களை சொல்லுகிறார். ஆனால் மோசே அவர்களை வழிநடத்தி கொண்டு வந்தார் வனாந்தரத்திலே. யோசுவாவும் அவர்களை சுதந்திர வீதத்திற்கு எதுவாக வழிநடத்தினார். ஆனால் சுதந்திர வீதம் அவர்கள் அடையும் பொழுது அவர்கள் சுதந்திரம் அடைவது மட்டுமல்ல, இளைப்பாறுதலையும் அடைய வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். ஆனால் அந்த இளைப்பாறுதலுக்குள் அன்றைய இஸ்ரவேல் மக்கள் பிரவேசிக்க முடியவில்லை. அதற்கு முயன்றவர்கள் மோசே, யோசுவா போன்றவர்கள். ஆனால் யோசுவாவும் மோசேயும் நினைத்தாலும் கூட இந்த மக்களை தேவன் எதிர்பார்த்திருக்கக்கூடிய சாபட்டிக்கல் ரெஸ்ட், அதாவது அவருடைய கடைசி இளைப்பாறுதலின் அனுபவத்திற்கு அந்த மக்களை கொண்டு வர முடியவில்லை. தேவனுடைய திட்டமே அதுதான். சுதந்திர வீதங்களை பங்கிட்டு கொடுத்து அவர்கள் இப்பொழுது ராட்சி செடியின் கீழாக, தன்னுடைய சொந்த அத்திவரத்தின் கீழாக அமர்ந்திருந்து அவர்கள் கவனமாய் தாவரித்து அவர்கள் திருப்தியாய் மகிழ்ந்து சந்திருப்தியோடு வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். ஆனால் அவர்களுக்கு அந்த நிலை வந்து சேரல. அந்த தேசத்திலே கூட அமைதியின்றி அவர்கள் வாழ்ந்து கடைசியில துரத்தடிக்கப்பட்டார்கள் என்று பார்க்கும். ஆகவே அந்த 3ஆம் அதிகாரத்தினுடைய 7 முதல் 4:13 வரைக்கும் மோசையினாலும் யோசுவாவினாலும் சாதிக்க முடியாததை உயிர்த்தெழுந்து வீட்டுக்கு அதிகாரியா இருக்கக்கூடிய தேவகுமாரனாகிய மனுஷகுமாரன் சாதிப்பார். அவர் நம்மை நாம் பிரவேசிக்க வேண்டிய நித்திய இளைப்பாறுதல் வரைக்கும் அவர் நம்மை அழைத்து கொண்டு போக தகுதி பெற்றவர். அவர் யோசுவாவை விட பெரியவர் என்றுள்ள ஒரு வியாக்கியானத்தோடு கூட 4ஆம் அதிகாரத்தை நிறைவு செய்கிறார். இப்பொழுது இன்றைக்கு நாம் இதை நிறைவு செய்யலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் தேவகுமாரனாயிருந்தவர். அவரே தேவகுமார். நமக்கு நன்றாக தெரியும், சன் ஆஃப் காட் அண்ட் த காட் த சன் என்ற 2 வார்த்தை வித்தியாசமான வார்த்தைகள். சன் ஆஃப் காட் என்று சொல்லுகிறது அவரிடத்திலிருந்து வந்தவர் என்ற பொருளிலே சன் ஆஃப் காட் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் காட் த சன் என்று சொன்னால் அவரே தேவன் என்று சொல்லுகிற வார்த்தை. குமாரனே தேவன் என்று சொல்கிறது காட் த சன். ஆனால் சன் ஆஃப் காட் என்று சொல்லுகிறது தேவனிடத்திலிருந்து பிரிந்து வருகிறவர். அதாவது there should be a separate, there is a separation. அதனால தான் அந்த பேரே வந்தது. ஆகவே பிரிந்து வந்தவர், புறப்பட்டு வந்தவர் என்ற அர்த்தத்திலே தான் சன் ஆஃப் காட். ஆனா எசன்ஸ், பை எசன்ஸ் he is God himself என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக.